கல்யாண நேரத்தில் இப்படியெல்லாம் இருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியலப்பா. அத்தை, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டு பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? நீ எது நினைச்சுக்காதப்பா. அந்த பிள்ளை அப்படியெல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளை இல்லைப்பா. என்னத்தை இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்க? அவ ஏன் பிள்ளை கையில், என் தங்கச்சி மக, என் பிள்ளை அது. நான் என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? இவனும் நம்ம வீட்டு பையன் தானே, இவனை பத்தி நமக்கு தெரியாதா? ஏத்த எனக்கு எதுவுமே தெரியாதா? கையில அஸ்வின் கல்யாணம் பண்ணணும் பேசணும். அப்பயே அஸ்வின் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னா, இல்ல என் தங்கச்சி மாதிரி பாத்துட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அனுவ பேசணும், சோனியா பேசணும். யாரையுமே அவன் வேணான்னு சொல்லிட்டான். அதுல இருந்து தெரியாத என்கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னத்த ஏன்டெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு காலமும் நான் அப்படி நம்ம வீட்டு பிள்ளைங்களை நினைப்பேனா? அத்தை, கல்யாண வேலைகளும் செய்வோம். ராஜாவே என்ன சொல்லியிருக்கான், இது வெறும் எடிட் பண்ணதுதான், இது கையிலோட போட்டோவே கிடையாது, கையில எனக்கு தெரியாதா அப்படின்னு அவனுமே சொன்னான். அதெல்லாம் சரிதேன்ப்பா. ஆனால் இந்த ஃபோட்டோவை இப்படி பண்ணது யாரு? அஸ்வினோடு சேர்த்து வச்சு இப்படியெல்லாம் போட்டிருக்காங்களேப்பா. அவள் பாவம் உடஞ்சி போயிட்டாளேப்பா. என்ன செய்யறது? யார் இப்படி பண்ணது? அம்மா, அப்பா இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாமா எதுன்னு? ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வைங்களே, நம்ம வீட்டு பிள்ளை பேர் கெட்டு போயிடும். நம்ம ரெண்டுமே நம்ம வீட்டு பிள்ளைங்க பேர் கெட்டு போயிடும். அதுங்க பேரு இன்னொன்னு, இப்ப ராஜாவுக்கும் கையிலும் கல்யாணம் வேறு பேசியிருக்கோம். நம்ம வீட்டு பிள்ளைங்க பேர் கெட்டு போயிடும். அதனால இப்ப என்ன செய்யலாம்னா, இந்த அர்ஜுன், ராஜா, சூர்யா அவங்களுக்குலாம் யாரோ ஃப்ரெண்டாம்ல போலீஸ்கார பையன். அன்னைக்கு கூட ஒரு பையன் உதவி செஞ்சுச்சுல, கையில் பிரச்சனை வந்துட்ட அந்த பையன்ட்ட சொல்லிட்டாங்களாம் ரகசியமா தேட சொல்லி. அதனால கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியுமே ராஜாவுமே தேடிட்டு இருக்காராமா, அதனால கண்டுபிடிச்சிடலாமா? ஆமா அத்தை, ஆமா ராஜா தேடி போயிருக்கான். எப்படினாலும் நான் கண்டுபிடிக்காம வரவே மாட்டேன், பாத்துக்கிட்டே இருங்க. சரிப்பா. குடும்பமே உடஞ்சி போச்சுப்பா. குடும்பமே உடஞ்சி போச்சு. இப்படியெல்லாம் போட்டா ஏன்பா? இது நமக்கு மட்டும்தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்களா? வெளியில எங்கேயும் போயிடுச்சாப்பா? வெளியில எல்லாம் போலத்த, இது நம்ம வீட்டு குடும்பத்தாளுங்களுக்கு மட்டுமே வந்திருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஒரு சில பேர் மேல. ராஜா கண்டுபிடிக்க போயிருக்கேன்ல, கண்டுபிடிச்சிட்டு வரட்டும், பாப்போம் யாருன்னு. அவனே சும்மா விட மாட்டான் யாருன்னு கண்டுபிடிச்சானா. சரிப்பா. சரியத்த, நீங்க மாத்திரை எல்லாம் போடணும், சாப்பிடுங்க. சாப்பிடாம இப்படியே உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க? கல்யாண வேலை வேலை இருக்கு. இப்ப பாதி பத்திரிக்கை தான் கொடுத்துருக்கு. வேகமா அங்கிட்டு இங்கிட்ட ஆளு பேருமா போனதுன்னு பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க முடியும். ஆமாப்பா, அது வேற நிற்கிது. நேற்று கொஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்கு. நேற்று பாதி கொடுத்தாச்சு. நம்ம ஊரில் வெளியூருக்குலாம் ஆளுகள் அனுப்பிச்சி விட்ருக்கு. போயிட்டு வரட்டும். வெளியூருக்கு யார் போயிருக்காத்த? வளரும் ராணியும் வெளியூருக்கு போயிருக்காங்கப்பா. கூட வந்து அஸ்வினும் சந்தோஷம் போயிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் தூரமாக போகிறதுல மாற்றி மாற்றி வண்டி ஓட்டிக்கிடுவாங்க. அதனால 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி வச்சிருக்கு. சரி சரி அத்த. நான் முதல்ல பாண்டியா ராஜேந்திராதே அனுப்பிச்சுடலான்னு பார்த்தேன். அப்புறமாதே யோசனை பண்ணேன், சரி இங்கே இருக்கிற வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சாச்சு. அதுவும் சரிதான். நீங்க சொன்னீங்களா நான் ஒரு பக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இன்னைக்கு கிளம்பலான் இருக்கேன். போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. நேற்று கொஞ்சம் அந்த கடைக்கு வந்துட்டு நேற்று கொஞ்சம் போய் கொடுத்துட்டு வந்தீங்களா? சரி, இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் வேற யாரும் போனா கூட போய்க்கிருவேன் நான். அதுக்கு தான் பார்த்தேன். மாமா, எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? ராசேந்திரா, கவலைப்படாதீங்க, விடுங்க. அதுல எல்லாம் சரி பண்ணிடலாம். பத்திரிக்கை கொடுக்குற வேலையை பார்ப்போம், கல்யாணம் பண்ற வேலையை. இல்ல சோக்கு, ரொம்ப கவலையா இருக்கு. கல்யாண நேரத்துல இப்படி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பிள்ளை முடிச்சு போயிட்டா. பாவம் என் பிள்ளை. ஆமா மாமா, என் பிள்ளை ரொம்ப நொடிச்சு போயிட்டா. அவள் பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் வளர அன்னைக்கு. அப்புறம் ராணிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அன்னைக்கு ராணிக்கெல்லாம் தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லல. அவங்ககிட்ட வெளியூர் போயிருக்கனால. அப்படி அவங்களுக்கு போட்டோ போகலையா? இல்லப்பா, அவங்க போட்டோ போயிருக்கோம். நாங்க முன்னாடியே பார்த்து சொல்லிட்டோம். கவின் பி சந்தோஷம் அவங்களுக்கு தெரியும். அதனால பார்த்து டெலிட் பண்ணி விட்டாங்க. அதனால அவங்க 2 பேருக்கு தெரியாது. அங்க தெரிஞ்சுன்னா உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க. அதனால ஊருக்கு வரட்டும், எதுனாலும் பார்த்துக்கலாம் சொல்லியாச்சு. சரி மாமா, நல்ல இதே பண்ணி விட்டீங்க. இல்லாட்டி அழுதுகிட்டே கிடப்பாங்க 2 பேரும். ஆமாப்பா. ராஜா வாடா. ராஜா வரேன். என்னடா எதுவும் தெரிஞ்சுச்சாடா? இப்ப ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? இவ்வளவு வருத்தமா இருக்கீங்களே, ஏன்? இல்லப்பா, இப்படி வந்திருக்கே அதனாலதேப்பா. நீ எதுவும் நினைச்சுக்கலப்பா. என்ன பாட்டி பேசுறீங்க? அவன் என் பொண்டாட்டி. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அவ எப்படி இருப்பா, என்ன செய்வான்னு? அதுவும் இல்லாம அஸ்வினா அப்படிப்பட்ட பையனா கிடையவே கிடையாது. அவங்க 2 பேர்த்தையும் என்னச்சு வச்சு போட்டோ போட்டிருக்காங்க. அதுக்காக என் பொண்டாட்டி அப்படி ஆயிடுவாளா? இல்லப்பா, என்னதே இருந்தாலும் கல்யாணம் போற சமயத்துல இப்படி எல்லாம் வந்தா அதேப்பா ரொம்ப கவலையா இருக்கு. என்ன மாமா நீங்களே இப்படி பேசலாமா? கையில பத்தி நான் எப்படி நினைப்பேன் நினைக்கிறீங்க நீங்க? உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையப்பா? மாமா, அவளை நான் எப்படி காதலிக்கிறேன், அவ என்ன எப்படி காதலிக்கிறா, 2 பேத்துக்குமே தெரியும். நாங்க எப்படி மாமா அவ போட்டோ போட்டோன்னே நாங்க நம்புவோம்? இன்னொன்னு, அவ போட்டோவுக்கும் வேற போட்டோவுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாம போயிருமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். கல்யாண வேலையை பாருங்க. இப்படியே உட்காந்துட்டே இருக்க போறீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும்
இல்லடா யாருமே போய் சாப்பிடல. சரி போய் எல்லாம் சாப்பிடுங்க போங்க. நீங்களும் சாப்பிடலப்பா, போங்க நீங்களும் எல்லாம் போய் சாப்பிடுங்க. கண்டுபிடிச்சிட்டியாடா இல்லையாடா இவன்டா அந்த வேலையை பார்த்தது? அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, கல்யாண வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்க போட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க எல்லாரும். யாருடா பண்ணுது சொல்றேன், ஆனா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுப்பா, யாருன்னு சொல்லுப்பா இந்த வேலையை பண்ணது. நம்ம வீட்டுல யார் இருக்கா, நம்மளுக்கு யார் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பா, இந்த கல்யாணம் யார் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா, அவங்கதே. என்னடா சொல்ற? அதே அம்மாவும் பாட்டியும் தான், வேற யாரு பண்ணுவாத? முன்னாடி இவங்களெல்லாம் சும்மா விடணுமா? நீங்க சும்மாவே விட வேணாம், கல்யாணம் முடியட்டும் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. இவனுங்கள வீட்டுல வைக்க கூடாது, ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு போன போடுவோம். போலீஸ்க்கு போன போட்டு யார் பேருக்கு எடுக்க போறீங்க? இவ பேர் தான் கிட்டு போவோம். அதனால தான் நான் அமைதியா வந்திருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னப்பா பொறுமையா இருக்கிறது, எவ்வளவு தூரம் தான் இப்ப இப்படிலாம் பண்ணுவாங்க? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லல. அவங்கள இப்ப நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், கல்யாணம் முடியட்டும் எதுனாலும் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு, இப்ப நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கையல் பேரும் கெட்டு போகும். அவ போட்டோ தான் போட்டிருக்காங்க, வீணா இதை பத்தி ஊர் ஃபுல்லா பேசுவாங்க, தேவையில்லாத அவ பேச்சு தான் வெளில வரும். அதுக்கு தான் சொல்றேன், அவங்க அதுக்கு தானே பிளான் பண்ணி இப்ப போட்டிருக்காங்க. அப்ப இப்படியே சும்மா விட சொல்றியாடா? நீ எத்தனை இடத்துல சும்மா விட சொல்ற? அன்னைக்கே நான் ஏதாவது பண்ணலாம் சொன்னேன், நீ பேசாம இருங்கப்பா, பாத்துக்கலாம் சொன்னேன், இப்ப திருப்பி இப்படி பண்ணிருக்காங்க. ஆமா ராஜா, திருப்பி எவ்வளவு தூரம் தான், அன்னைக்கு பண்ணதுக்கே நாங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க, பண்ணல. இன்னைக்கு திருப்பி இப்படி பண்ணியிருக்கும் போது என்னப்பா பண்றது? அவங்கதே பண்ணியிருக்காங்க, ஆனா அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, ஆள் வச்சு தான் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இப்ப எங்க கிட்ட அவங்க எங்க கஸ்டடியில் தான் இருக்காங்க, நான் வச்சிருக்கேன். பாத்துக்கலாம். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஒண்ணுக்கு 3 ஜோடிகள் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க, அப்ப எல்லா பிரச்சனையும் வரதானே செய்யும். அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இனி அவங்க இந்த கல்யாணம் வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அது மாதிரி செஞ்சு விட்டு வந்திருக்கேன், அமைதியா இருங்க. என்னப்பா செஞ்ச? இனிமேல் நம்ம வழியில வரமாட்டாங்க, நீங்க தைரியமா வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். போய் பிரச்சனை பண்ண போறீங்களா, போய் பண்ணுங்க போங்க. இப்பயே கூட போய் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னும் எதுவும் கேட்டுக்கல, நான் வந்து கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இனிமேல் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க, கல்யாணம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களால, அதுக்கு நான் பண்ணி விட்டு தான் வந்திருக்கேன். ஆமாப்பா, நீ சொல்றது கரெக்ட் தான். கல்யாணம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்லப்பா. கல்யாணம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே ஒருவேளை சப்போஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க, சரிங்களா? சொல்லுங்க மாமா, நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. இல்ல பிரச்சனை பண்ண போறீங்களா, இல்ல கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டுமா? இல்லப்பா, நான் என்ன சொல்றது, நீயே சொல்லிட்டேல, பிரச்சனை வரலன்னா சந்தோஷம்ப்பா. இது வெளியில எங்கிட்டு போடலப்பா இந்த போட்டோ. ஆமாப்பா ராஜா, வெளியில எங்கேயும் போனாதே நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் வந்திருக்கு, இருந்தாலும் வெளியில யார்ட்டையாவது போயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தமா போயிரும்ல, அதுக்காக சொல்றேன். அப்படியெல்லாம் அசிங்கப்பட்ட விட்டு வேணாமாம்மா, அதெல்லாம் வெளியில எங்கேயுமே போகல, கல்யாண வேலையை பாருங்க அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கள் இப்போ புது வீட்டில் தான் வந்து இருக்க போகிறோம், நானும் ரகமும். கல்யாணத்துக்கு அப்புறம் கையில் கூப்பிட்டு வச்சு பால் காய்ச்சி அப்படி தான் இருக்க வைக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்தா நான் இங்கே வந்து இருக்க தான் கொஞ்சம் கரெக்டுன்னு தோணுது. அப்படியாப்பா, சரி சரிப்பா. ஆமாம் பாட்டி, இப்போ என்னன்னா கையில் கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சணும்னு நினச்சேன் அந்த வீட்டுக்கு. அதனால அதனால கையில் பால் காய்ச்சறதுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? அது மட்டும் இல்லை, நல்ல முறையில் எல்லாரும் சேர்ந்து வாங்க, எல்லாருமே வந்து பால் காய்ச்சி அங்கே இருக்கலான்னு பார்க்குறோம். என்ன நினைக்கிறீங்க? ஆமா அத்தை, நானுமே பேசணும்னு நினைச்சேன், அங்கே ஜாமான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அது பேசுறதுக்கு வரலாம்னு நினச்சி கிளம்புனே, அதுக்குள்ள இந்த பிரச்சனை ஆகிப்போச்சு. அதனால கையில கூட்டி போய் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, என்னத்த சொல்றீங்க? சரிப்பா, அதெல்லாம் பண்ணிக்கலாம், எல்லாரும் சேர்ந்தே போய் பண்ணுவோம், பால் காய்ச்சிப்போம். என்ன ராசேந்திரா பாண்டியா, என்ன சொல்றீங்க? சரிம்மா, நல்ல முறையில் போய் பண்ணுவோம். சரிங்கம்மா, எல்லாம் சேர்ந்து போய் பண்ணுவோம், கையில கூட்டி போய் பண்ணுவோம். சரிப்பா, எல்லாம் சேர்ந்து போய் பண்ணுவோம். அப்புறம் இது வீட்டுக்குள்ள எல்லாம் ஜாமான் வாங்கி போட்டாச்சா? எல்லாம் வாங்கி போட்டாச்சு, நான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வச்சு, ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்க, அதனால ரெடி பண்ணிட்டு. சரிப்பா. அப்புறம் அப்பா வாழை மரத்துக்கு சொல்லியிருக்கேன், அப்புறம் பந்தலுக்கு சொல்லியிருக்கேன், நாளைக்கு காலையில் வந்து போட்டுருவாங்க, அதுக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. எல்லாத்தையும் வர சொல்லி. ஆமாப்பா, நாளைக்கு காலையில் இங்கேயும் பண்ணணுமே. அதனால என்னத்த, இங்கே முடிச்சு கூட அங்கே பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாட்டி எல்லாமே நம்ம பேசியாச்சு, இனிமேல் என்ன சந்தோஷமா எல்லாரும் மூஞ்சி வைங்க, ஏன் இப்படி வச்சிருக்கீங்க மூஞ்சிய? சரிப்பா. அங்கே வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் ஆள் வேணும்லப்பா, வீட்டில் வேலை செய்யறதுக்கு. பழனி அண்ணே இருக்காங்களே பாட்டி, அவங்கன்னா எனக்கு ரவுக்கும் ஃப்ரெண்டு மாதிரி, அதனால அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்குருவாங்க. இல்லைப்பா, இந்த கல்யாண வேலையில பார்க்கறதுக்கு நாளைக்கு பந்தல் கழுவுன்றதுக்கு செய்கிற அது ரெடி பண்ணணும்ல, அதுக்கு சொல்கிறேன். அதுக்கு நான் தான் அதை பார்க்கணும் எல்லாமே, அப்புறம் நம்ம பக்கம் வேலையாக செய்யுது, அவ சரியில்லைல்ல.
இங்கே வந்து வளரு ராணி வந்துருவாங்க, மதியானம் வந்துருவாங்க சரியா? அவங்க பார்த்துக்குருவாங்க இங்கே. நீ என்ன செய்ற, வேதாவும் லட்சுமி அங்கே கூட்டு போய் வச்சுக்க. நீ எல்லா வேலையும் பார்த்துக்க சரியா, கல்யாணம் வரைக்கும். உமாவும் துளசியும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாளுங்க. அவளுங்க இங்கேயும் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டோம், அங்கேயும் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டோம். என்ன சொல்கிறீங்க? இது நல்ல ஐடியாதுன்ட்டு அவங்கள வர சொல்லுங்க. லட்சுமி நீ கூட்டு போய்ப்ப வேதாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு. அவள் இங்கே இருக்க வேணாம், உன் வீட்டில் வச்சுக்க. சாப்பாடு எல்லாமே அங்கே அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்க. லட்சுமிக்கும் இவளுக்கும் அங்கே இருந்துக்கட்டும் என்ன? சரிங்கதா. இங்கே பிள்ளைங்களை வந்து சூர்யா, அர்ஜுனு, அப்புறம் வந்து ராஜா 3 பேர்த்தையும் வெளில விட முடியாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே சந்தோஷ கவினும் கல்யாண வேலைகளை பார்த்துக்கட்டும். நீ என்ன செய்கிற, அஸ்வினையும் அன்புவையும் அங்கே கூட்டு போய் வச்சுக்க. அவங்க ஆதி எழில் இருக்காங்க, இங்கே விட்டு அங்கே விட்டு இருந்துட்டு போறியா? என்ன சொல்கிற? மாறனையும் செல்வாவையும் ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். ஆதி எழில் இருக்காங்க, அவங்கள ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். என்ன சொல்கிற? சரிங்கத்தா, ஆள் பாதி பிரித்து கொடுத்துருவோம். அப்புறம் ராஜா, நீ கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் வெளில போகாதுப்பா. சரிங்க பாட்டி. சரிம்மா வாங்க சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, மாத்திரை வேறு போடணும்ல. வாங்க சாப்பிடுவோம் எல்லாரும். வா சூப்பு போய் சாப்பிடுவோம். வா ராஜேந்திரா போய் சாப்பிடுவோம். ராஜா வாப்பா போய் சாப்பிடுவோம். மாமா அது நீங்கள் சாப்பிடுங்க மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ எப்படி கேட்குறது நம்ம? அது வந்து பாட்டி கையில் எங்கே இருக்கா? கையில் பார்க்கலாமா? அதுக்கு எதுக்குப்பா தயங்கி தயங்கி பேசிகிட்டு இருக்க? போ, கையில் மேலே தான் இருக்கா. எல்லாருமே மேலே தான் இருக்கானுங்க. உட்காந்து அழுதுட்டு இருந்தா, எல்லாம் சமாதானப்படுத்திட்டு கிடந்துச்சுங்க. என்ன செய்யுதுங்கன்னு தெரியல. அப்போ அதை போய் சொல்லிட்டு வந்தேன். அவள் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கீழே வந்து உட்காந்துட்டு இருந்தோம். சரி அசைக்கு ஒரு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சரி போய் பா இப்போ. சரிங்க பாட்டி. அவள் சாப்பிட்டாளா? இன்னும் சாப்பிடலப்பா. வர சொல்லணும்ப்பா. நீ போனீங்கன்னா வர சொல்லு சாப்பிட்றதுக்கு. அவள் எப்படியும் வரமாட்டா. நீங்கள் ஒரு தட்டில் வச்சு கொடுங்க, நான் கொண்டு போய் அவளுக்கு கொடுக்குறேன். சரிப்பா. சரிப்பா வச்சு தர சொல்லுவேன். லட்சுமி இருந்தா வச்சு தர சொல்லுவா. சரிங்க பாட்டி. இப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்ன செய்யுது? சாப்பிடலான்னு கேளு. பேசாம இருடா. இப்போதான் இதுங்க ரெண்டையும் அழுகி நிப்பாட்டி வச்சிருக்கு. திருப்பி முதல்ல இருந்து நீ ஆரம்பிக்காத. இல்லடா, அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம போச்சு. சாப்பிடாம அதனால தான் சொல்றேன். வாடா ராஜா. வரேன் சூர்யா. என்ன மேடம் இன்னும் சாப்பிடலையாம்ல? நானும் சொல்லி பார்த்துட்டேன்டா, சாப்பிடவே மாட்டேங்கிறா. நானும் ஏற்கனவே தட்டில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்டா, சாப்பிட மாட்டேங்கிறா. திருப்பி அது கீழே போயிடுச்சு. நீ கரெக்டாக சமாதானம் பண்ணியிருக்கணும். நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணினா அவள் எப்படி சாப்பிடுவா? ஆமா ஒன்னாவது சமாதானம் பண்ண முடியும். நீயே பண்ணிக்க. உன் பொண்டாட்டி நாங்களாம் சொன்னா கேட்க மாட்டா, நீயே சொல்லிக்க போய். என்னன்னே இப்படி சொல்லலாமா? நம்மளாம் சொன்னா கேட்கறாளுங்களா அவனுங்க? சூர்யா சரி விடு. சரி வாங்க எல்லாரும் போவோம். அவனையும் சமாதானப்படுத்திடுவான். இருங்க எல்லாரும் யாரும் போகாதீங்க. உங்கள்கிட்ட விசாரணை இருக்கு. இப்போ எங்கிட்ட இருந்தப்பா விசாரணை உனக்கு? இருக்கு. ஆனந்த் இங்க டென்ஷன் வாமா, அவன் உட்காரட்டும். நீ வரதை பார்த்தா அவள் பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிட்டா. என்னன்னு போய் கேளு. அதானே நானும் அதை தான் பார்க்குறேன். வந்தோடனே போய் ஒளிஞ்சுக்கிட்டா. இங்கிட்டு வாங்க, இங்கிட்ட வந்து உட்காருங்க. நான் இங்கிட்ட உட்காருறேன். கையால் எந்திரி. இங்கே திரும்பி அங்கே திரும்பிட்டீங்களாக்கும். சரி திரும்பிக்கோங்க நல்லா. சூர்யா அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்னது ராஜா? அஸ்வின் யாராவது லவ் பண்ணுறான்? அது அது வந்து சொல்லுடா, பரவாயில்ல. ஏன் கேட்குறா? இல்லை இப்போ தேவைப்படுது, நீ சொல்லு. ஆமாண்டா, வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. லவ் பண்ணுறான். இங்கே இருக்க கொஞ்சம் பேத்துக்கு மட்டும் தெரியும். மித்தவங்க யாருக்கும் தெரியாதுடா, பெரியவங்களுக்குலாம் தெரியாது. யாரை லவ் பண்ணுறான்? மீனாவை தான்டா லவ் பண்ணுறான். மீனாவும் 2 பேரும் தான் லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ வந்து மீனா கூட எடுத்தது கரெக்டு தானே? ஆமாண்டா. சரி, அந்த ஃபோட்டோ வந்து எங்கே எடுத்திருக்காங்க? இந்த வீட்டில் தான் எடுத்திருக்காங்க. எந்த ரூம் அது? யார் ரூம் அது? ஆனந்தி ரூம் தான்டா அது. ஆனந்தி ரூம்ல தான் எடுத்திருக்காங்க. ஆனந்தி, நீங்கள் இப்போ எங்கே இருந்தீங்க? அது வந்து மாமா. பரவாயில்ல சொல்லுங்க. மாமா பாவம் சின்ன பிள்ளை, வெளியில எதுவும் தெரிய வேணாம். எனக்கு மட்டும் சொல்லுங்க, அதெல்லாம் வெளியில தெரியாது. ஆமா சூர்யா, உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்லாம்? அஸ்வின் சொன்னானா? நான் மெட்ராஸ் போன சமயத்துல தான் எனக்கு தெரியும். நான் அங்க இருந்தேன்ல, அப்பதான் தெரியும். சைலத்துல தான் என்கிட்ட சொன்னான். அஸ்வின்லாம் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் அஸ்வின்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரின்ட்டு. அப்புறம் தான் ஆமான்னு சொன்னான். ஓ சரி. அப்போ உங்க 2 பேத்துக்குமே தெரியுமா அது? ஐயோ, எங்க 2 பேத்துக்கு மட்டும் இல்லனே. கையலுக்கு தெரியும், சூர்யா மாமாக்கு தெரியும், அர்ஜுனனுக்கு, சந்தோஷனனுக்கு, கவின் மாமாக்கு தெரியும், அப்புறம் சோனிக்கு தெரியும், அனுக்கு தெரியும், அப்புறம் அழகிக்கு தெரியும். மித்த யாருக்கும் தெரியாது. ஓ சரி. அந்த போட்டோ எடுத்தது உங்க ரூம்ல தான் எடுத்திருக்காங்க. அப்ப நீங்களா எங்க போயிருந்தீங்க? நீங்க எல்லாரும் ஒன்னா தானே உட்காருவீங்க வீட்டுல. எப்படி மீனா அந்த பொண்ணு மட்டும் எப்படி தனியா போனா? அது ஏன் ரூம் தான், ஆனா நான் அங்க படிக்கிறது இல்ல. இங்க இந்த ரூம்ல தான் நானு, ஷைலு, அப்புறம் கயல் 3 பேர் படுப்போம். அப்புறம் அந்த ரூம்ல வந்து யார் படுப்பாங்கன்னா அழகியும் மீனாவும் படுப்பாங்க. இன்னொரு ரூம்ல வந்து சோனியும் அனுவும் படுப்பாங்க. இல்ல ஷைலு தப்பா நினைச்சுக்காத.
இல்லை அங்கே தானே இருக்கணும், இங்கே படுக்கிறீங்க? இல்லைடா ராஜா, அந்த எங்கள் நிச்சயத்தொட்டி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுலேருந்தே பாட்டி ஆனந்தியும் ஷைலஜாவையும் ஒன்றா தான் வச்சுப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க 2 பேரும். இவன் சூர்யா வந்து கவின் கூட போய் படுப்பான். ஓ அப்படியா? சரி, என்ன பிரச்சனை அப்புறம் கேட்குறேன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பிரச்சனையை சொல்லுங்கள். அன்னைக்கு பாட்டி வந்து அசோக் மாமா வீட்டுக்கு வராங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக. அதனால அவங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நாங்க வெள்ளனே எந்திரிச்சு எப்பயுமே 5 மணிக்கு எந்திரிச்சிடுவோம். அன்னைக்கு நாங்க வேலை இருந்துச்சனால நாங்க மேல இல்லை, ஃபுல்லாமே கீழே தான் இருந்தோம். காலையில இருந்து 7 மணிக்கு தான் நம்ம வீட்டில் காலை சாப்பாடு சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பேச்சு பேசுறதுக்காக எல்லாருமே இங்கே வந்தாங்க. ஆனால் அசோக் மாமா அப்போ வரல, அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்தாங்க. இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களாம் போயிட்டாங்க. நாங்கள் ஃபுல்லாக இந்த வேலையாக தான் இருந்தோம். மதியானம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பாட்டி சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணுன்றதுக்காக நான் கையில் ஷைலு 3 பேர் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓ சரி சரி. அன்னைக்கு கூட்டுறக்கா வந்தாங்க. நாங்கள் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தனால மீனா தான் என்ன செஞ்சா, நாங்கள் வெள்ளனே குளிச்சுட்டு போயிட்டோம் என்ன சமையல் பண்ணுறதுக்காக. கூட்டுறக்கா வந்து மீனா தான் எங்கே கூட்டுங்கன்னு என்ன ரூம்லாம் கூட்டணும்ல, அதனால் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு பாட்டி வந்து அவளை தான் சொன்னாங்க, பார்த்துக்கம்மா அவங்க சமையல் வேலையை பார்க்கட்டும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவள் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் லேட்டாக தான் குளிக்க போனான். நாங்களும் கீழே ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம். மேலே வந்து இந்த ரூமில் தான் உட்காந்துருந்தோம். அவள் வந்து ஆனந்தி அண்ணி ரூமில் தான் குளிக்க போனான். சரி. அன்னைக்கு வந்து சோனி அனு 2 பேர் காலேஜ் கிளம்பிட்டு இருந்தாங்க. அழகி அவங்களோட தான் இருந்தா. இந்த ரூம்ல வந்து நான் ஷைலு கையல் 3 பேர் இந்த ரூம்ல தான் இருந்தோம். மீனா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளில போனோம். வெளில போனப்போ தான் அஸ்வின் மாமா அவங்க ரூம்குள்ளே போகிறத பார்த்தோம். என் ரூமில் போகிறத பார்த்தோம். பார்த்துட்டு தான் நாங்கள் அவனுக்குள்ளே போனோம். லைட்டாக டோர் ஓப்பனாக இருந்துச்சு. 2 பேர் பேசிகிட்டு இருந்ததை எல்லாமே கேட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்குமே மாமா வந்து யார் பின்னாடி இப்படி சுத்தம் இல்லை. நாங்கள் வாட்ச் பண்ணிட்டே இன்னும் அவ்வளவே நோட் பண்ணிகிட்டே இருந்தாரா, அதுவே எங்களுக்கு அப்பே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவர் ரூம்குள்ளே வேறு போனாரா, சரி என்னன்னு பார்க்கலாம். லைட்டாக டோர் ஓப்பனாகவே இருந்துச்சு. அவர் அவசரத்தில் போயிட்டு பேசிகிட்டு இருந்தார். அவளுக்கு வந்து ஒரு கில்ட்டி என்னன்னா, நம்ம வந்து இங்கே அண்டி இருக்கோம், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபீல். அதனால் அவள் ஏற்றுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் அவங்க 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளே வந்து ஒத்துக்க வச்சுட்டாரு அஸ்வின் அண்ணே. ஒத்துக்க வைக்கவுமே 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க தான் சொல்ல சங்கடப்படுறாங்க, நீ எதுக்கு அப்புறம் ஒப்புறண்டிட்டு இருக்க? பரவாயில்ல, அண்ணன் தானே சொல்லு. அப்புறம் வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அப்போ வந்து மாமா பக்கத்தில் போனார். நாங்கள் அதோட தான் நாங்கள் என்ன செஞ்சோம், சரி பக்கத்தில் போகிறாரு அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு நாங்கள் டோர் லாக் பண்ணவும் இல்லை. அப்போ டோர் லாக் பண்ணாமே நாங்கள் வந்துட்டோம். சரி, எதுக்கு டோர் லாக் பண்ணாமல் வந்தீங்க? மாமா ஏற்கனவே உள்ள போகும்போது அவர் டோர்லாம் லாக் பண்ணவே இல்லை, அவசரத்தில் உள்ள போயிட்டாரு. ஏன்னா அவ வந்து வெளியில வர பார்த்தா. இவர் உள்ள போகவுமே அவ வெளியில வர பார்க்கவுமே அவர் என்ன செஞ்சாரு, வேகமா உள்ள டோர் க்ளோஸ்லாம் பண்ணாம அப்படி உள்ள போயிட்டாரு. அப்ப கதவு லைட்டா திறந்து தான் இருந்துச்சு. ஆமாம், அவர்கிட்ட போகும்போது நாங்கள் என்ன செஞ்சோம், டோர் லாக் பண்ணால் சரி சவுண்டு கேட்கும்ல, அப்புறம் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டுட்டு தான் நாங்கள் என்ன செஞ்சோம், அங்கேருந்து நாங்கள் 3 பேர் வந்துட்டோம். ஓ சரி சரி. இப்போ அவளுமே உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் தான் பேசி அவளை சம்மதிக்க வச்சோம். அவளுக்கு அதுக்கப்புறம் கூட அதில் என்னென்னா அவர் மேலே விருப்பம் தான் இருந்தாலும் அவள் அனாதை அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்புறம் நாங்கள் 3 பேர் தான் அவளை வந்து தெளிவுபடுத்திவிட்டோம், அந்த மாதிரிலாம் பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே சூர்யா மாமா கிட்ட பேசிட்டு தான் அவர் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அவள்கிட்டே பேசணும். ஓ அப்படியா? அப்போ ஆக மொத்தம் அஸ்வினும் அது மீனாவும் தான். ஆமாண்ணே. சரி இருக்கட்டும், இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், பார்த்துக்கலாம். இப்போ நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நீ எந்திச்சு சாப்பிடலனா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா நான் இருக்கும்போதே தங்கச்சியை மிரட்டுற? நீ கொஞ்சம் சாப்பாடு கொடு, அவ இந்த ஜென்மத்தில் சாப்பிட மாட்டா. இப்போ நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நீ எந்திச்சு சாப்பிட்டுருக்கணும், இல்லைன்னா நான் என்ன அடுத்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன் அது சொல்லிடு முதல்ல. சொல்லிட்டேன்னா நாங்களும் பேசாம இருப்போம். அது உன் தங்கச்சிக்கே தெரியும் நான் என்ன செய்வேன்னு. அடிப்பையோ? ஆமாம் அடிப்பேன். உனக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ அடிக்க வர செய்வியா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நீ வாங்கி சாப்பிட்டுருக்கணும். அஸ்வின் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிடுச்சா? ஃபர்ஸ்ட் என்னன்னா அஸ்வின் அண்ணனும் அந்த பொண்ணு பேசினாங்கல்ல, அதை வந்து நான் சூர்யா மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அன்னைக்கு வந்து இவர் வந்து மெட்ராஸ் போயிருந்தாரு.
அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி அஸ்வின் அண்ணன் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் வந்து அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு சரி அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா அஸ்வின் அண்ணனும் இங்கே வந்து நம்ம அணுவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் அவர் வந்து அணுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே என் தங்கச்சியை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த பொண்ணு மேலே அவனே ஆசைப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் சூர்யா மாமாவும் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அவள் வந்து ஒரு குழப்பத்திலேயே இருந்தா. அன்னைக்கு என்ன பண்ணோன்னா, நான் ஆனந்தேனி கையில் 3 பேரும் தான் அவகிட்ட பேசினோம். இந்த மாதிரி அவளுக்கு எடுத்து சொன்னோம். சொன்னதுக்கப்புறமே அவள் புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் அவளுமே சம்மதம் சொன்னா. ஓ சரி சரி. என்னாச்சு சூர்யா? ஏண்டி உனையெல்லாம் தகச்சின்னு பார்க்க மாட்டேன், அரைஞ்சிரையும் பார்த்துக்கோ. எவ்வளவு நேரம் நான் உனக்கு கெஞ்சினேன். இட்லியை கொண்டு வந்து அந்த இட்லியும் காய்ச்சி போய் கீழே போச்சு. நானுங்களடா உங்க கூட எல்லாம் சேர்ந்து கெஞ்சினே கதர்னே. அப்பெல்லாம் இறக்கப்பட்டாளா அவளாம்? ஊட்டி விழலாம் சொன்னேடா, இப்போ உட்காந்து எப்படி திங்கிறான்னு பாருடா. இன்னொரு தடவை அழுத நானே அந்த கண்ணை நோண்டி எடுத்துருவேன். மறுபடியும் சாப்பிடு. அது அப்படிதான்டா. நீ வந்து கெஞ்சிட்டு கொஞ்சிட்டு சொல்லியிருப்பீங்க. நான் அப்படி கிடையாதுல. இருங்கடி, மொத்த தங்கச்சியும் ஒன்னா கூட்டி வெளுக்கிறேன். அப்பதான் நீ நான் நின்றுச்சு கேட்பீங்க. ஏன் சூர்யா நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க? ராஜாவே சிரிச்சுட்டான். ஆனா கையில் அழுதுட்டே இருக்காரு. அதெல்லாம் சிரிப்பா அப்புறமா சிரிப்பா. எது நாங்களா போனதுக்கு அப்புறமா? கீழேயே ஒரு விஷயம் பாட்டிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன். மாமா எல்லாரும் இருந்தாங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். இப்போ உங்ககிட்டயும் சொல்றேன். இதை யாரு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமா போன்ல சொன்னீங்க என்கிட்ட. அது எல்லாருக்கிட்டையும் சொன்னதான். ஆனா இப்ப சொல்ல வருது அந்த விஷயம் இல்ல, இது வேற. நான் புதுசா எதுவும் கிரியேட் ஆயிடுச்சா பிரச்சனை? அது இல்லடா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த புது வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ரகு என்ன சொல்றான், நீ அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படிங்கிறான். அதுவும் சரிதான், கல்யாணத்துக்கு 3 நாள் தானே இருக்கு. கல்யாணத்தை 3 நாள்ல வச்சுட்டு எல்லா வேலையும் பாக்குறதா, இல்ல இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதா, இல்ல இதுங்கெல்லாம் உட்காந்து அழுதுங்களே அதுங்களை சமாளிக்கிறதா? நம்ம ஏன் எங்களை நாங்க அழுகிறத சமாளிச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு? இதெல்லாம் நல்லா பேசிடுவா முட்டைக்கண்ணி. என்னடா சொல்ற என் பொண்டாட்டியை பத்தி? வந்துடுறாங்கப்பா பொண்டாட்டின்ட்டு. இருங்கடா, எனக்கு தான்டா பொண்டாட்டி இருக்கு. ஐய முதல்ல நான் சொல்ல வரத கேளுங்க, அப்புறமா நீங்க வெளியில போய் சண்டை போடுங்க. அடிச்சு உருளுங்க என்னன்னு கூட கேட்க மாட்டேங்க. நீ நல்லா வருவடா. சரி அந்த வீட்டுக்கு வர அப்புறம் என்ன? இல்லடா, கையில வச்சு பால் காய்ச்சிட்டு அந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிருந்தேன். இப்ப ரகு என்னடானா அந்த வீட்டுக்கு போயிடலானே அப்படின்னு சொல்றான். நானும் ரகு தான் அங்க இருக்க போறோம் இப்போதைக்கு. பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுனால வேதா சித்தி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்க. அதே மாதிரி அவங்க லட்சுமி அது இருக்காங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கன்னு சொல்றாங்க. அதுவும் சரிதானே. ஆமா, அங்கிட்டு வெளியில போறதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்க கவினும் சந்தோஷம் பார்க்கட்டும், அங்க அஸ்வினும் அன்பும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எந்த வேலையா இருந்தாலும் இவங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களும் மதியானம் வந்துருவாங்க, அம்மா சித்தி போயிருக்காங்கல்ல, வந்துருவாங்க. இன்னைக்கு காலையிலேயே வாழைமரம் பந்தல் கட்டுறது. அப்புறம் தான் பாட்டி இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து காலையில சைலண்டா உட்காந்துட்டோமா, அதோட தான் சரி நாளைக்கு காலையில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாடா, அதுதான் நானும் அங்க சொன்னேன், நாளைக்கெல்லாம் அங்கேயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா பண்ணிடலாம்ல. அதெல்லாம் சரிதான்டா. நான் கையில வச்சு பால் காய்ச்சி தான் அந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிருந்தேன். அதான் பாட்டிகிட்ட சொன்னேன். பாட்டியும் சரிப்பா நாளைக்கு வந்து இதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இன்னைக்கே நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு பந்தல் கட்டணும், கல்யாண வேலை நிறைய இருக்கு. அதோட தான் இன்னைக்கே பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டி. பாட்டி என்ன சொன்னாங்க? அதான் பாட்டி சொன்னாங்க, இன்னைக்கு கையில வச்சு பாலை காய்ச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல நேரம் பார்த்து. நாளைக்கெல்லாம் பண்ண முடியாது, இன்னைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. நல்ல நேரம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. சரி அப்புறம் என்ன பார்க்கட்டும் பாட்டி. நம்ம என்ன செய்வோம், அங்கே இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் வந்து போய் பார்ப்போம். என்ன வேலை இருக்குது, எல்லாரும் கிளம்பி போவோம். அதான்டா நானும் சொல்ல வந்தேன். அங்கே வேலையை போய் பார்ப்போம் என்னன்னு. முன்னாடியே பார்த்ததுன்னா நல்ல நேரம் பார்க்கட்டும். நம்ம அது வரைக்கும் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டோம்னா சரியாக வரும். ஆமாண்டா, நீ சொல்லு கரெக்டாக. மதியம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணணும், அதனால எல்லாமே ரெடி பண்ணணும். நான் அங்கே பழனி அண்ணனை விட்டுட்டு வந்திருக்கேன். ரகுவுமே அங்கே தான் இருக்கான் வீட்டில். பேக்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். ரகுமே அங்கே தான் இருக்கான். பழனி அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்களுமே சாப்பாடு செய்யறது இங்கே தான். அவங்க சமையலுக்கு அவங்கள தான் கூட்டு வந்து வச்சுருக்கோம். அப்புறம் மளிகை சாமான் வாங்கி போட்டாச்சு. ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இங்கே இருக்க எல்லாரும் வந்தாங்கன்னா இவங்கள வச்சு பூஜையை முடிச்சுட்டு பால் காய்ச்சிட வேண்டியதான். சரிடா. அப்பனா சரி, ஷைலஜா ஆனந்தி 2 பேர் போய் ரெடியா அங்கே போங்க. இல்லண்ணே, நாங்க குளிச்சு ரெடியா தான் இருக்கோம். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடலாம்.
சரிம்மா. அந்த 4 இட்லி எவ்வளவு நேரம் உள்ள போகும்னு தெரியல. என்ன சட்னிக்கு உப்பு பத்தலையா? ஏன்டா இப்படிலாம் கேட்குற? இல்ல கண்ணீர் தட்டுல வடிஞ்சுட்டே இருக்கே, அது உப்பு எதுவும் பத்தலையோ, அதான் கண்ணீர் வடிஞ்சுட்டே இருக்கோ அப்படின்னு நினைச்சேன்டா. அப்புறம் சூர்யா, நீ மெட்ராஸ் போனீல, எதுக்கு போன? அந்த சமயத்துல தானே போலீஸ்லாம் வந்தாங்க வீட்டுக்கு. ஆதிக்கும் எழிலுக்கும் மெட்ராஸ்ல படிக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு காலேஜ்ல கேட்கலான்னு போனோம். இவன் அன்புக்கு வந்து அந்த சமயத்துல இன்டர்வியூ வந்துச்சு. சரி மொத்தமா போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு கிளம்பணும். அப்ப வந்து மாறன் சித்தப்பா அப்புறம் வந்து செல்வா மாமாவும் கூட வந்தாங்க. அன்புக்கு இன்டர்வியூனால அவனும் கூட வந்தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் போடுவோம். அர்ஜுன், அப்ப அந்த சமயத்துல நீ எங்க இருந்த? நான் வந்து கொடைக்கானல்ல இருந்து வந்தோட்டா. அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் வந்துருச்சு. அதோட தான் நான் வந்து கொடைக்கானல்ல இருந்து வந்த உடனே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் அன்னைக்கு தான் நான் வரேன். இந்த விஷயம் நடந்துட்டு இருந்துச்சா, அப்பதான் இந்த பிரச்சனை நான் கிளியர் பண்ணேன். கொடைக்கானல்ல இருந்து வந்து ஒரு 4-5 நாளுக்கு மேல இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தேன். அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. ஓ சரி சரி. ஷைலு, அன்னைக்கு அஸ்வினும் மீனாவும் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க ரூம்ல. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அண்ணா அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அவளுங்க சோனியா அனு அழகி ஒரு ரூமில் வேறு ரூமில் இருந்தாளுங்க. அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க சோனியா அனு காலேஜுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா மேலே? நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே யாராவது வந்தாங்களா? வசந்தி சித்தி இந்த மாதிரி யாராவது வந்தாங்களா? அதுக்கப்புறம் யார் வந்தா? ஆதிரா தான் வந்தா. நேராக வந்துட்டு அனு சோனி அழகி இருக்காங்களா அந்த ரூமுக்கு போயிட்டா. உள்ளே போனது பார்த்தீங்களா அனு ரூமுக்கு? இல்லை, அவள் வந்தால் நேராக அங்கே தான் போவா. அந்த ரூம் எங்கே இருக்கு? இந்த ரூமுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. இதை கடந்து தான் ஆனந்தி அண்ணி ரூமுக்கு போகணும். ஓ சரி சரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆதிரா மட்டும் இங்கே வந்தா. இங்கே வந்துட்டு பேசிட்டு இருந்தா. இந்த மாதிரி இன்னும் கிளம்பல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போகிறதுக்காக பேக்கை தான் தூக்கிட்டு வந்திருந்தா. மொபைல் ஏதாவது கையில் வச்சிருந்தாளா? மொபைல் ஆமாம் மொபைல் கையில் வச்சிருந்தா. அவளா எதுக்குடா அந்த மாதிரி பண்ண போறா? சின்ன பிள்ளைடா அது. சரி சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அஸ்வினும் மீனாவும் லவ் பண்ணுறது ஆதிராவுக்கு தெரியுமா? சொன்னீங்களா? ஆதிராவுக்கு தெரியாது. ஏன் சொல்லலை அவள்கிட்ட? இல்லை, நான் வந்து சோனிக்கிட்ட அனுக்கிட்டே தான் பேசிட்டுக்கப்ப சொன்னேன். அவளுங்க கேட்டாளுங்க. அவளுங்ககிட்ட எதுவுமே மறைக்கவும் முடியாது, கண்டுபிடிச்சிருவாளுங்க. அவளுங்க கேட்டாளுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அழகிக்கு தெரியும். அப்புறம் வந்து இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். மித்தபடி கவின் மாமாவுக்கும் சந்தோஷனுக்கும் தெரியும். அவ்வளோதான். ஆதிராவுக்கு தெரியாது. ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலைன்னா இல்லை மாமா, அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. மோஸ்ட்லி நாங்கள் அவகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டோம். பெரியவங்க கிட்ட சொல்லிடுவா ஏதாவது ஒரு விஷயம்னா. அதனாலே மோஸ்ட்லி நாங்கள் யாருமே அவகிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம். சோனி அனு மாதிரி அவங்க கிடையாது. அவ கிடையாது. ஓ சரி சரி. அவ சின்ன பிள்ளைடா. அவ அப்படிதான் தூத்துருந்துட்டே இருப்பா. மனசுல வைக்க மாட்டா. இதை சொல்லி விட்டுருவா. அதனால மோஸ்ட்லி நாங்கள் சொல்லிக்க மாட்டோம். வேற ஒன்றும் இல்லை. வசந்தி சித்தி வந்தாங்களா இங்க? வசந்தி சித்தி வரல. அவங்க வரல. மோஸ்ட்லி வந்து இங்கே அவ்வளோ வரவே மாட்டாங்க. எப்பயாவது ஒரு தடவை தான் வருவாங்க. அதுவுமே நாங்கள் உஷாராக தான் இருப்போம் அப்போ. சரி சரி. சரி ராஜா, நீ பேசிட்டு நான் பாட்டிட்டு போய் என்னென்ன பண்ணணும்னு போய் கேட்டுட்டு, ரகு வீட்டில் இருக்கான்ல, நாங்கள் அங்கே போய் என்னன்னு பார்க்குறோம். இவன் கவினும் சந்தோஷம் கூட வீட்டில் இல்லை. அவன் அஸ்வினும் அன்பு தான் இருந்தாங்க. அவங்களை கூட்டு போய் நாங்கள் ஏதாவது என்னென்ன வேலை இருக்குன்னு போய் பார்க்க ரெடி பண்ணுறோம். பாட்டிக்கிட்ட சொல்லிட்டோம்னா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருவாங்க. நாங்கள் முன்னாடி போய் என்னன்னு பார்க்குறோம். சரிடா, போய் பாருங்க போங்க. வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூட்டு போயிடுவோம்டா இப்படியே கையோட. அதுவும் சரிதான்டா. ஷைலு ஆனந்தி போய் கிளம்புங்க போங்க. கையல் ராஜா என்ன சொல்றாருன்னு கேக்குறீல? போய் பால் வச்சிடணும். போய் கிளம்பு போ. அவளுமே குளிச்சுட்டு தானே உட்கார்ந்திருக்கா. அதெல்லாம் சரிதேமா. இன்னைக்கு அவ தானே பால் காய்ச்சணும் ராஜா சொல்றாரு. சேலை கட்டிட்டு வரட்டும். ஆமா கையில நீ தானே பால் காய்ச்சணும். அப்ப சாரி கட்டி நகையெல்லாம் போட்டு கிளம்பு. சரி. நீ எவ்வளவு நேரம் தான் இப்படி சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்க? நானும் பாக்குறேன். இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுறீங்க. நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா கிளம்புவோம். சரிங்கண்ணே. சரிங்க மாமா. இப்பதான் பொங்கி வருது. பொங்கி வரப்போகுது. ஆமாக்கா. என்னம்மா பால் பொங்கிடுச்சாம்மா? ஆமா அத்தை, பால் பொங்க போது. இங்கிட்டு முன்னாடி வாங்க. நீங்க என்ன அங்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கல்ல, நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. அத்தை வாங்கத்த, முன்னாடி வாங்க. வீட்டுக்கு பெரியவங்க. அம்மா வாங்கம்மா முன்னாடி. இல்லைம்மா நீங்கள் பண்ணுங்க. எல்லாம் இருக்கீங்கல்ல, பண்ணுங்க. பாட்டி இங்க வாங்க. இங்க வாங்க. உங்க பேத்தியே கூப்பிட்டாச்சு. சொன்னாலும் கேட்காதுங்க பிள்ளைங்க. ஆமாம் ஆமாம், பொங்கி வரப்போகுது. ஆமா அத்தை. அந்த பூஜைக்கெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சாம்மா? ஆமா அத்தை, அந்த சைடு எடுத்து வச்சிட்டு பாருங்க. எல்லாமே இங்கே எடுத்து வச்சாச்சு. இங்கே வச்சு பூஜை பண்ணிட வேண்டியது. பால் பொங்கிடுச்சுன்னா.
ம் சரிம்மா. பால் பொங்க போகுது. ஆமாண்டி பொங்க போகுது பாரு. அம்மா பார்த்துக்கிட்டே இருங்கம்மா. சரிங்க அத்தை. நம்ம பக்கத்தில் அவரு இருந்தால் நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் ஆம்பளைங்க வரமாட்டாங்கல்ல, அப்புறமா போய் பார்த்துக்கலாம். கயல் என்ன தெரிய யோசிச்சுட்டு இருக்க ரொம்ப நேரமா? அவ எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பா? ராஜா அம்மா இங்கே வந்தால் நல்லா இருக்கும், அடுத்து யோசிச்சுட்டு இருப்பா. என்ன கயல் நெசமா அதை நினைச்சியோ? அவ சொல்லவும் டக்குன்னு திரும்புற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மனசில் நினைச்சாலும் அதையும் கண்டுபிடிச்சிடறாங்கப்பா. கண்டுபிடிக்க தானே நாங்கள் இருக்கோம். அண்ணி நல்லா பொங்கிருச்சுமா, பொங்கிருச்சு. நல்லா பொங்கிடுச்சு. ஆமாம் ஆமாம்மா. ஆமாம் கையில். சரிங்கம்மா வாங்க பூஜை போட்டு அடுத்து எல்லாத்தையும் ஊற்றி கொடுப்போம். வாங்க வாங்க தூக்கிட்டு வாங்க. அம்மா பிள்ளை கையில் கொடுக்காம நீங்கள் யாராவது தூக்கிட்டு வாங்கம்மா. அக்கா நீ போ, கத்திக்கிட்டு வா. சரிடா, நீ இந்த தூக்கிட்டு வரேன்.